வணக்கம். வடமையின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையே 15 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்து. காலநிலையை கருத்தில் கொண்டு விவசாயிகள் அறுவடையில் ஈடுபட வேண்டும் என ஆளுநர் அறிவுறுத்தல். அர்ச்சுனாவின் எம்பி பதவியை ரத்து செய்யும் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் யுத்த நிறுத்தம் குறித்த உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையே 15 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்தாகியுள்ளன. பொருளாதாரம், கல்வி, ஊடகம் மற்றும் கலாசார துறைகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் ஆகியோருக்கு இடையே நடைபெற்ற கலந்துரையாடல்களை தொடர்ந்து இந்த ஒப்பந்தங்கள் கைச்சாத்தானதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். சீனாவிற்கு 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கிற்கும் இடையில் உத்தியோகபூர்வ சந்திப்பு நேற்று பிற்பகல் சீன மக்கள் மண்டபத்தில் நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தில் நெல்லை அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் காலநிலை எதிர்ப்பு கூறலை கருத்தில் எடுத்து அறுவடை செய்யுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் ந. வேதநாயகன் அறிவுறுத்தியுள்ளார். வடக்கு மாகாணத்தில் கடந்த சில தினங்களாக தொடரும் சீரற்ற காலநிலை தொடர்பாக அவசர கலந்துரையாடலை இணைய வழியில் நேற்று இடம்பெற்றது. வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்திலிருந்து ஆளுநர் மற்றும் பிரதம செயலாளர் இளங்கோவன் ஆகியோர் இணைந்து கொண்டனர். நெல் அறுவடை காலத்தில் திடீரென ஏற்பட்ட மழை வீழ்ச்சி காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பில் இந்த கூட்டத்தில் ஆராயப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் குளங்கள் வான் பாய்வதாக மாவட்ட செயலாளர் உமா மகேஸ்வரன் தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்டத்தில் இரணைமடு குளத்துக்காக நீர்வரத்து அதிகமாக உள்ளபோதும் குறைந்தளவான நீரே திறந்து விடப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் முரளிதரன் சுட்டிக்காட்டினார். இதேவேளை மாவட்டத்தின் சில பகுதிகளில் வயல்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் மாவட்டத்திலும் சில வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன எனவும் கலந்துரையாடலின் போது மாவட்ட இடர் முகாமைத்துவ உதவி பணிப்பாளரால் தெரிவிக்கப்பட்டது. வவுனியா மாவட்டத்தில் சிறிய நீர்ப்பாசன குளங்கள் 2 உடைப்படுத்துள்ளதாக இடர் முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் குறிப்பிட்டார். வடக்கு மாகாண நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு சொந்தமான குளங்களில் 47 குளங்கள் தற்போது வான் பாய்ந்து கொண்டிருப்பதாக மாகாண நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளர் ஆளுநருக்கு தெரியப்படுத்தினார். தற்போதைய நிலையில் மழை வீழ்ச்சி குறைந்து வருவதாகவும் குளங்களுக்கான நீர்வரத்து குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டதுடன் அதற்கு அமைவாக நேற்று மாலையிலிருந்து படிப்படியாக வான்கடத்தவுகள் மூடப்படும் என்றும் கலந்துரையாடலில் தெரிவிக்கப்பட்டது. ராமநாதன் அர்ச்சுனாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை எதிர்வரும் 31ஆம் தேதி பரிசீலனைக்கு அழைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதிய சுதந்திர முன்னணியின் தலைவர் ஒசில ஹேரத் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையின் போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது பிரதிவாதியான பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி செனானி தயாரத்தின நீதிமன்ற முன் சமர்ப்பணங்களை முன்வைத்து இந்த வழக்கு தொடர்பாக ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய தனது கட்சிக்காரருக்கு கால அவகாசம் வழங்குமாறு கோரினர். நீதியரசர்கள் குழாம் உரிய வகையில் அமைக்கப்படாததால் அடுத்த வழக்கு விசாரணையின் போது இந்த கோரிக்கையை முன்வைக்குமாறு நீதியரசர் சட்டத்தரணியிடம் தெரிவித்தார். இதனையடுத்து குறித்த மனு எதிர்வரும் 31ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. கடந்த பொது தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அரச வைத்தியராக பணியாற்றிக் கொண்டே போட்டியிட்டதன் மூலம் பாராளுமன்ற தேர்தல் சட்டத்தை மீறியுள்ளதாகவும் அதன்படி அவர் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க தகுதியற்றவர் என்றும் மனுதாரர் குறிப்பிட்டிருந்தார். முள்ளியவளை மேற்கு நாவலர் வீதியில் வசிக்கும் மக்கள் வீதிகள் சரியான முறையில் புனரமைக்கப்படாமையினால் பல அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதாக கூறி போராட்டம் ஒன்றினை நேற்றைய தினம் முன்னெடுத்திருந்தனர். முல்லைத்தீவு முள்ளியவளை மேற்கு நாவலர் வீதி
முதலாம் இரண்டாம் குறுக்கு வீதிகள் 50 வருடங்களுக்கு மேலாக புனரமைக்கப்படாதமையினால் அண்மைய மழைக்காலங்களில் மழைநீர் தேங்கி நின்றதோடு குறித்த பகுதியில் அமைக்கப்பட்ட பாலமும் சீராக அமைக்கப்படவில்லை. இதனால் மழைக்காலங்களில் வெள்ளை நீர் தேங்கி நிற்பதோடு நீர் அதிகரிக்கும் சந்தர்ப்பங்களில் வீட்டுக்குள் புகுந்துள்ளது. இதனால் குறித்த பகுதியில் வாழுகின்ற மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்தோடு குறித்த வீதி 50 வருடங்களுக்கு மேலாக சீரின்றி காணப்படுவதோடு அவசர நிலைமைகளின் போது கூட பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மொழியவெளி மேற்கு நாவலர் வீதியில் வசிக்கும் மக்கள் மழை காலங்களில் மட்டுமல்ல ஏனைய காலங்களிலும் குறித்த வீதியின் குன்றும் குழியுமாகவே காணப்படுகின்றது. இதனால் குறித்த வீதியில் பயணம் செய்யும் ஊழியர்கள், அரச ஊழியர்கள், பாடசாலை மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், வாகன சாரதிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் பல்வேறு வருடங்களாக இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். இது தொடர்பாக குறித்த கிராம மக்கள் கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தனர். 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவு அடைந்ததும் இதுவரை புனரமைக்கப்படவில்லை. குறித்த வீதியில் அதிகமாக மாற்றுத்திறனாளிகள், சிறுவர்கள் இருக்கின்றனர். அவர்கள் அவசர மருந்து தேவைக்காகவோ பாடசாலைக்கோ பயணிக்க முடியாத நிலை இருக்கின்றது. இதனால் விபத்துகள் ஏற்படுகின்றன. எனவே எமது வீதிகளை பிரதேச சபையோ மாவட்ட செயலகமோ தற்போதுள்ள அரசாங்கமோ கவனத்தில் எடுத்து அதனை புனரமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் நிர்வாக காரியாலயம் வடமராட்சி கிழக்கு தாளியடி பகுதியில் கடற்றொழில் அமைச்சரினால் திறந்து வைக்கப்பட்டது. யாழ் வடமராட்சி கிழக்கு தாளியடி பகுதியில் நேற்று காலை தேசிய மக்கள் சக்தியின் நிர்வாக காரியாலயம் திறந்து வைக்கப்பட்டது. குறித்த காரியாலயத்தை கடற்றொழில் அமைச்சரான ராமலிங்கம் சந்திரசேகரர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் உட்பட்டோர் திறந்து வைத்ததுடன் கட்சியின் பிரதேச இணைப்பாளர் மாடசாமி செல்வராசா ஒழுங்குபடுத்தலில் வடமராட்சி கிழக்கு கடற்றொழில் சங்கங்களின் சமாச தலைவர், பிரதேச கடற்றொழில் சங்க உறுப்பினர்கள், மருதங்கேணி இலங்கை வங்கி முகாமையாளர் உட்பட கட்சியின் பிரதேச ஆதரவாளர்களும் கலந்து கொண்டிருந்தனர். கடிதங்களையோ உங்களுடைய பிரச்சனைகளையோ நீங்க எங்களோடு கதைச்சு கொள்ளலாம். அதை ஒரு நாங்கள் இப்போ கொண்டு வர வேண்டியது. ஆகவே தான் இதில் தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்கள் மீது பருத்தித்துறை பகுதியில் வாள்வெட்டு தாக்குதல், தொலைபேசி மூலம் அச்சுறுத்தல் விடுத்து 10 நிமிடத்தில் குழுவாக இறங்கி சிரமறையான தாக்குதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்த நீரியல் வளத்துறை அமைச்சர் சந்திரசேகரர் மற்றும் பாராளுமன்ற இளங்குமரன் நிலைமைகளை கண்காணித்தனர். கொட்டடி பகுதியில் இடம்பெற்ற வாள்வெட்டு சம்பவத்தில் 2 பேர் படுகாயமடைந்த நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று பிற்பகல் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் அதே இடத்தை சேர்ந்த ஜெயதீபன் கண்ணன் என்ற 28 வயதுடைய நபரும் விஜயதாசா செந்தூரன் என்ற 29 வயது இளைஞரும் ஆகிய இருவரும் தலை மற்றும் கால் பகுதிகளில் வெட்டு காயங்களுடன் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் பருத்தித்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது: நேற்று பிற்பகல் 3 மணியளவில் தொலைபேசி மூலம் பருத்தித்துறை கொட்டடியை சேர்ந்த தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளருக்கு தொடர்படுத்த நபர் ஒருவர், நீதானே என்பிபி அமைப்பாளர், கரையோர பகுதிகளில் தேசிய மக்கள் சக்திக்காக வேலை செய்கின்றாய், உங்களது இடத்திற்கு வாள்வெட்டு குழு ஒன்று வருகிறது, பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு தொடர்பை துண்டித்துள்ளார். அச்சுறுத்தல் விடுத்து சுமார் 10 நிமிடத்தில் கொட்டடி பகுதிக்கு மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த வாள்வெட்டு குழு அங்கிருந்தவர்களை துரத்தி சரமாரியாக வெட்டியுள்ளனர். இந்த தாக்குதலில் தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளரின் சகோதரன் உட்பட 2 வாள்வெட்டுக்கு இலக்காகி பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரம் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோர் விஜயம் மேற்கொண்டு விடயங்களை ஆராய்ந்த பின்னர் பருத்தித்துறை போலீசில் நிலையம் சென்று பொறுப்பு அதிகாரியுடன் கலந்துரையாடி சென்றுள்ளனர். தாக்குதல்தாரிகளை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர்.
இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் யுத்த நிறுத்தம் குறித்த உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிபிசி தெரிவித்துள்ளது. ஒரு மாத காலமாக கட்டாரில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளின் பின்னர் குறித்த யுத்த நிறுத்தம் இணக்கப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த உடன்படிக்கை குறித்த விவரங்கள் வெளியாகாத போதிலும் 6 வார கால ஆரம்பகட்ட யுத்த நிறுத்தத்திற்கு இருதரப்பும் இணங்கியுள்ளதாகவும் இதன்போது இஸ்ரேலிய படையினர் படிப்படியாக காசாவில் இருந்து விலக்கிக் கொள்ளப்படுவார்கள் என இஸ்ரேலிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் இக்கால பகுதியில் ஹமாஸின் பிடியில் உள்ள பயண கைதிகளை விடுதலை செய்யப்படுவார்கள் என தெரிவித்துள்ள விடயம் அறிந்த வட்டாரங்கள் இஸ்ரேலிய சிறையில் உள்ள பலஸ்தீனிய கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளன. இக்கால பகுதியில் 33 இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹமாஸிடம் பணைய கைதிகளாக உள்ள 50 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் மற்றும் சிறுவர்களும் விடுதலை செய்யப்பட உள்ளனர் என தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர்.